ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். சாம்சங் கிட்ட இருந்து இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போனா 8500 ரூபாய் அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்காக சாம்சங் கேலக்ஸி M04 அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் போன் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ல 8500 ரூபாய் அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ இந்த சாம்சங் கேலக்ஸி M04 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு என்ட்ரி லெவலுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டிசைன் தான். பேக் சைடு ஒரு பிளைனான டிசைன், 2 கலர் ஆப்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஏற்ற டிசைன் தான். ரொம்ப ஒன்றும் இம்ப்ரெசிவாலாம் பெருசாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனில் இல்லை. அடுத்து மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்தோம்னா இங்கே ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இதில் 6.5 இன்ச்சஸ்க்கான சைஸில் HD+ ரெசல்யூஷனுக்கான ஒரு IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல நமக்கு 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் தான் இருக்கும். அண்ட் செல்ஃபி கேமராவுக்கான நாட்ச் இங்க வாட்டர் டிராப் ஸ்டைல் நாட்ச்க்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளேவும் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போனுக்கான ஒரு டிஸ்பிளேவா தான் இருக்கு. அடுத்து மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு வரும்போது இங்க 5000 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் 15 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனா இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த என்ட்ரி லெவலுக்கு 5000 mAh பேட்டரி, 15 வாட்ஸ்க்கான சார்ஜிங் ஓகே தான், ஓரளவுக்கு ஓகே டீசெண்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது இதுல MediaTek உடைய Helio P35 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் தான் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது MediaTek உடைய ஒரு என்ட்ரி லெவலுக்கான ஒரு ப்ராசஸர் தான். பட் பழைய ப்ராசஸர் 2018 லான்ச் பண்ண ஒரு ப்ராசஸர் தான் இந்த MediaTek Helio P35 அப்படின்ற ப்ராசஸர். 12 nm சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணி வந்த ப்ராசஸர். அண்ட் இது ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். 2.3 GHz கிளாக் ஸ்பீடோட இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். அதனால பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் அப்படின்றதுனால ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல எதிர்பார்க்க முடியும். ஸோ ஒரு பேசிக் யூசேஜுக்காக நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு கொடுக்கும். அதுக்கு மேல பெருசாலாம் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. கேமிங் மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த அளவுக்கு இதில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அடுத்து மொபைலுடைய கேமரா அப்படின்னு வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் போனுடைய பின்பக்கம் டியூவல் கேமரா செட்டப் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. அதுல பிரைமரி கேமரா 13 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா இருக்கு. அண்ட் அதை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு 2 மெகா பிக்சலுக்கான சப்போர்ட்டிவ் கேமரா இங்க கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் செல்ஃபி கேமரா வந்தோம்னா 5 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கேமரான்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போனுடைய செக்மெண்ட்டுக்கு ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. பட் ரொம்ப பெருசாலாம் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இதுல நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த 13 மெகா பிக்சலுக்கான அந்த ஒரு கேமரா ஓரளவுக்கு ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல போட்டோ வீடியோ எடுக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். மற்றபடி செல்ஃபி கேமராலாம் போட்டோகிராஃபிக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. வீடியோ காலிங் மாதிரியான விஷயங்களுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கான ஒரு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு கிடைக்கும். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்க நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எல்லாம் எதுவும் இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இங்க நமக்கு கொடுக்கல. ஃபேஸ் அன்லாக் மட்டும் நமக்கு இருக்கும். மற்றபடி டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட், 3.5mm ஆடியோ ஜாக் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் அண்ட் ரேம் வேரியன்ட் அப்படின்னு வரும்போது இங்க இந்த ஸ்மார்ட் போனுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரி எல்லாம் பெருசா கொடுத்து தான் ஆக்சுவலி இவங்க மார்க்கெட்டிங் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் போனுக்கான மார்க்கெட்டிங் அப்படின்றது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து 8GB RAM 128GB இன்டர்னல் வேரியன்ட் இருக்கு அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலி இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த 8GB RAM அப்படின்றது RAM பிளஸ் டெக்னாலஜி அதை யூஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு RAM டெக்னாலஜி தான். ஆக்சுவலி இதுல ஆக்சுவல் ரேம்னு பாத்தீங்கன்னா 4GB ரேம் தான் கொடுத்துருக்காங்க. பட் சாம்சங் உடைய அந்த ரேம் பிளஸ் ஃபீச்சரை யூஸ் பண்ணும்போது இதுல நமக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு 4GB ரேம் ஸ்டோரேஜ் வழியா நமக்கு கிடைக்கும்ல. ஸோ அந்த 4GB எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போது 8GB ரேம் இதுல இருந்து நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 128GB அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஆக்சுவலி ஸ்டோரேஜ் தான். பட் ஆனால் இப்போ அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறது என்னமோ 64GB வேரியன்ட் மட்டும் தான் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 128GB வேரியன்ட் இன்னும் மார்க்கெட்ல அவங்க லான்ச் பண்ணல. கூடிய சீக்கிரம் அந்த 128GB வேரியன்ட்டையும் லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டா தெரியல. அதனால யாரும் 8GB RAM 128GB இன்டர்னல் வேரியன்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இதுல இப்போதைக்கு ஆக்சுவலா 4GB RAM 64GB இந்த வேரியன்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியன்ட்டுக்கு தான் 8500 ரூபாய் அப்படின்ற மாதிரியான அந்த பிரைசிங்கை இப்போதைக்கு செட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் இந்த 8500 ரூபாய் அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, ஓகேவா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஓகே தான். ரொம்ப பெருசா இம்ப்ரெசிவாலாம் எதுவும் கிடையாது. அண்ட் இது ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் தான் அப்படின்னும் போது நம்ம பெருசா எதிர்பார்க்கவும் முடியாது. ஸோ அதனால எல்லாமே ஒரு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு, அப்பா அம்மாக்கு சும்மா பேசிக்கான யூசேஜுக்காக ஒரு ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வேணும்னா, சாம்சங் கிட்ட இருந்து ஸ்மார்ட் போன் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க வேணும்னா இந்த ஸ்மார்ட் போன் ட்ரை பண்ணலாம். மற்றபடி ரொம்ப இம்ப்ரெசிவா பெருசா எதுவும் இந்த ஸ்மார்ட் போன்ல இல்லை. ஆஸ் யூஷுவலான ஒரு நார்மல் ஸ்மார்ட் போனை தான் இந்த ஸ்மார்ட் போன் இப்போ லான்ச் ஆயிருக்கு.